மற்றும் ஒரு முக்கிய செய்தி, மதுரை மாவட்டத்தின் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வெற்றியடைய பணியை தொடங்க உள்ளோம் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக வெற்றியடைய செய்யும் பணிகளை தொடங்கிவிட்டதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாண்டியன், விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளரும் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான மூர்த்தி தலைமையில் மேற்கு சட்டமன்ற தொகுதியிற்பட்ட கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் மதுரை விளாங்குடி பிரதான சாலை அருகே உள்ள திடலில் இன்று நடைபெற்று வருகின்றது. இதில் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியதாவது, இந்த அமைப்பு மற்றும் மாற்றம் ஏற்படும் எதற்காக எத்தகைய சூழ்நிலையில் நடந்திருக்கிறது, அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னவென்று நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன். ஒரு கட்சியை நடத்துவதற்கு அடிப்படை திராவிட இயக்க தத்துவத்தின் இன்றைக்கு செயல்பாடாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துவதற்கு முன்பு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் பல்வேறு திறமை வாய்ந்த பல்வேறு பொறுப்புகளை வெவ்வேறு நபர்களுக்கு வழங்குவார். சிலருக்கு திரளாக கூட்டம் கூட்டிய ஏற்பாடு திறந்திருக்கும், சிலருக்கு ஊடகத்தில் சிறப்பாக பேச பெருமை இருக்கும், சிலருக்கு சிறப்பாக நிர்வாகம் செய்ய திறமை இருக்கும், சிலர் விளம்பரத்தில் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு தத்துவ இயக்கத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கிய விளக்கம் அதை செயல்படுத்தும் திறமையும் தேர்தலில் வெற்றி பெறுவதுதான். ஏனென்றால் தேர்தலில் வெற்றி பெறாவிட்டால் ஆட்சியை அமைக்க முடியாது. கொள்கை அடிப்படையில் எந்த நிதி ஒதுக்கி சட்டம் உருவாக்கி சமுதாயத்தின் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இறுதியில் சுமார் 20 ஆண்டுகள் வரலாற்றில் மதுரை மாவட்டத்தில் திமுக அந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெற்றதில்லை. இருக்கிற 10 தொகுதிகள், குறிப்பாக 2016 தேர்தலில் 10 தொகுதிகளில் வெறும் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றோம். 2021 தேர்தலில் 10 இல் 5 தொகுதிகள் வெற்றி பெற்றோம். மாநில சராசரி பார்த்தால் இது குறைவாக தான் இருக்கிறது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது பல தொகுதிகளில் 100% வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மேற்கு தொகுதியில் சுமார் 28-30% மாமன்ற உறுப்பினர்கள் பொதுகளில் வெற்றி பெறவில்லை. எனவே இந்த கூட்டம் சிறப்பாக அமைந்திருக்கு, நல்ல ஆரம்பம் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த தொகுதியை வெற்றி பெறவில்லை என்றும், அதே நேரத்தில் உள்ளாட்சி 30% குறைவாகவும் பெற்றிருக்கிறோம் என்றும் சொன்னார்கள். இதற்கு பின்னால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகம் பெற்றிருந்தாலும் நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொகுதியில் கூட்டம், அதுவும் மேற்கு தொகுதியில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பொது உறுப்பினர் கூட்டத்தையும் கூட்டுகின்றோம். இந்த கூட்டத்தில் பொது உறுப்பினர்கள் அனைவரும் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற அமைச்சர் சொன்னதைப் போல ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி வேண்டும். 2021 50% வெற்றி பெற்று இருக்கிறோம். இந்த கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் என்றும் நினைத்தோமோ இன்றைக்கு நிச்சயமாக அதனை நடத்தி காண்பித்து இருக்கிறீர்கள். எங்களுடைய இலக்கு மதுரை மாவட்டத்தினுடைய இன்றைக்கு தென் மாவட்டத்திலேயே மதுரை மாவட்டம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 10 தொகுதியை வெற்றி பெற்று அதிலேயே மேற்கு தொகுதியில் அதிக வாக்குகளை பெற தொகுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இன்றைக்கு பொது உறுப்பினர் கூட்டம் ஒரு மண்டலத்தில் நடத்துவோம், அதிலேயும் மாவட்ட கழக கூட்டமாக நடத்துவோம். ஒரு கூட்டமாக நடத்தி இருக்கிறோம், மிகப்பெரிய அளவில் இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் முழு ஒத்துழைப்போடு இன்றைக்கு உறுப்பினர்களை மதித்து முன்னாள் பொறுப்பாளர்கள், வட்ட செயலாளர்கள் இருந்தாலும் அவர்களை அழைத்து இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் என்று கூறினார். முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியன்.